அவங்களுடைய அட்வொகேட் இருந்தார். நான் வந்து உங்க அட்வொகேட் இருந்தார். இப்போ என்னன்னா, இப்போ கூட்டணி ஆட்சிகள் யாரு, இந்த நாடகோஷி கூட்டணி ஆட்சிகள் தலைவர்களே நீங்க ஒன்னும் கிழிக்கல, என்னத்தை கிளிஸ்டன் போய் ஓட்டு கேட்பீங்கன்னு கேக்குறாங்க. நான் இல்லைங்க போய் நீங்கள் பரப்பாதீங்கன்னு சொன்னது நாடகோஷியோட ஓனர், சரிங்களா? ஆனா கூட்டணி கட்சியோட தலைவர்களே, தொண்டர்கள்ல கூட்டணி கட்சி தலைவர்களே நீங்க என்னத்தை புடிங்கிட்டேன்னு போய் ஓட்டு கேட்பீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப பொய் வந்து நீங்களை பரப்பாதீங்கனால உண்மையை விளையாட்டாங்க, அவ்வளவுதான், சரிங்களா? ஏன்னா அவங்க தலைவர் ஓனரே சொல்ற பொய் வர்றீங்களை பரப்பாதீங்கன்னு சொன்னதுனால கூட்டணி கட்சி தலைவர்கள் உண்மையை சொல்றாங்க. அதனால என்னத்தை புடிங்கிட்ட, இது வரைக்கும் புடுங்கல ஒண்ணுமே, என்னத்தை புடுங்கிட்டேன்னு போய் ஓட்டு கேட்பான்றதான். அதே மாதிரி ஒரு உதவியாளர் பணிக்கு 850 பேர் வருகை. சிவகங்கையில மானாமதுரை ஊராட்சி ஒன்றிய அலுவலர் உதவியாளர் கிளர்க்குங்க, சரிங்களா? என்னன்னா பணியிடமே நேர்முக தேர்வுக்கு 850 பேர் வந்திருக்காங்க. அது பெருசு இல்லைங்க. அது என்ன, 8ஆம் வகுப்புல இருந்து டிகிரி மினிமம் வந்து 8th பாஸ் ஆயிருக்கணும். அங்க வந்தது பாத்தீங்கன்னா 80% மேல இன்ஜினியரிங், காமர்ஸ், பொறியியல், சரிங்களா? இளங்கலை, பொறியியல், MBA பட்டதாரிகள் முதல் நாளில் 400 பேருக்கும் 2வது நாளில் 450 பேருக்கும் நேர்முக தேர்வு. கேள்வி ஒரு கிளர்க்குக்கு அப்ப அந்த அளவுக்கு தலைவிரிச்சாடுது. வேலையில்லா திண்டட்டும். கேட்டா எங்க ஆட்சியில சேஃப்டி, சின்ன வயசுல சின்ன குழந்தைங்கள ரேப் பண்றது சேஃப்டி இல்ல, உங்க ஆளுங்களே தான், திமுக நெருங்கிய நண்பர்கள் தான் போட்டோ எடுத்தது ரேப் பண்றது, சரிங்களா? போக்சோ, அடிதறி, நம்ம சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து போட்டோ எடுத்து காமிச்சாரு. இவன் தான் மலத்தை காமிச்சான், மலத்தை ஊத்தினா என் வீட்டுல, டிச்ச ஊத்தினா, செப்டி டேங்க ஊத்தினா அப்படின்னு காமிச்சு போட்டோ எடுத்து வச்சதும் சிஎம் யாரு, நம்ம நாடகோஷோட தலைவரோட போட்டோ, நாடகோஷோட மேனேஜரோட போட்டோ எடுத்திருக்கான். இவங்களோட ஆளுன்னு சொல்லி நிரூபிச்சதுக்கு அப்புறமா திக்கத்துல எனக்கும் சம்மந்தம் இல்ல, பொது ஜனங்க போட்டோ கேட்ட மாதிரி கூட வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாரு. அப்படி வெளிப்படா ஒரு பேட்டி கொடுக்க துப்பு இல்ல நாடகோஷ தலைவருக்கு, நாடகோஷ மேனேஜருக்கு. ஏண்டா வெளிப்படையா சொல்லண்டா, யாராவது போட்டோ எடுக்க வந்தாங்க, எடுத்துக்கிறேன்னாங்க, சால்வை போட்டாங்க, எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதை கூட சொல்றது துப்பு இல்ல. அதுக்குதான் உங்க கூட்டணி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, அதை கண்டிக்கிற துப்பு இல்ல. மேனேஜர் வந்துட்டாரு, நாடகோஷோட அடக்கி வைக்கிறது தலைவர் பொறுப்பு, அது கரெக்ட் தான். பொய் வதந்திகளை பரப்பாதுன்னு சொன்ன நாடகோஷோட உச்சம், அந்த நாடகோஷோட கூட்டணி கட்சியில் இருக்க தலைவர்கள் உண்மையை சொல்றாங்க. நீங்க ஒன்னும் கிழிக்கலடா, நீங்க என்ன கேஸ்டன் போய் ஓட்டு கேட்பீங்கன்னு சொல்றாங்க, பாத்துக்கோங்க. அதே மாதிரி என்ன உண்மையை சொல்றாங்க, நீங்க பொய் வதந்திகளை பரப்பாதீங்க, அதுல கேட்டு கேவலமா அரசியலாதீங்க. ஆக்சுவலி இவங்களே சொல்றாங்க, யாரே நம்ம ஏடிஎம்கேவோட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு முன் பதில மாதிரி இவங்களே முந்திரி கட்டுறாம, யார் நம்ம அடியாளு எந்த தெரியல, நான் ஜாதி கேட்கல, இவங்களே ஓடுற மாதிரி நம்ம நாடகோஷ தலைவரும் ஃப்ரண்ட்ல இவரே வந்து ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாராம். கேள்வி கேட்க விட்டு அதை பதில் சொல்லணும், இவரே வந்து எல்லாத்தையும் பதில் சொல்லிக்கிறான். யார் சொல்றேன்னா இபிஎஸ் கேள்வி எதிர்கட்சியினர் கேள்வி கேட்டு எழுப்பிய பின் தான் முதலமைச்சர் அதற்கு பதில் கூற வேண்டும். முன்பாகவே விளக்கம் அளித்து ஏன்? அப்போ நாடகோஷி எழுதி கொடுத்ததை மறந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்த்து படிக்கிறத திருப்பி அடுத்தது கேட்கமா நீங்களே முந்திக்கிட்டீங்க. எப்படி அடியாள் சொல்ற மாதிரி அவனே வந்து அவன் எந்த ஆள் தெரியல, எந்த ஜாதியும் தெரியல, ஜாதியை பத்தி ஒருத்தவங்களே கேட்கல, அடி வாங்கணும்னு சொல்ல, அடிச்சதும் சொல்ல, நீ எதுக்கு முந்திக்கிற வில்சன் சொல்லலாம். இடைக்கால உத்தரவு, ஏன்னா நீங்க வாங்கினதே இடைக்கால உத்தரவு தானே, அதுக்கு அப்பீல் போனா இடைக்கால உத்தரவு தானே, ஒரு கேவலப்படுத்த டே சொல்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கேவலம் எனக்கு மூஞ்சில காட்டாதீங்க, திருப்பி வராதீங்கடா. பத்திரிக்கை நீங்க பண்ற நாடகம் உள்ள நீங்க அதுவே பரப்பிக்கிறீங்களா, பேட்டி கொடுக்குறேன்னு வந்து கேவலப்படுத்துறீங்களா? நீங்க தான் கச்சிதமா ஆளுங்க வச்சு நடிக்க கூட்டு வர்றீங்களா, அதுவே நடிச்சுட்டு போங்கடா, சரிங்களா? நாடகோஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு, நடிச்சுட்டு போங்கடா. திருப்பி நான் நடிக்கிறேன்னு ப்ரூஃப் வேற பண்ணிருக்கீங்க, யாரும் உங்களை கேட்கலடா, நடிச்சுட்டு போங்கடா. கால குடும்பம் இதை பார்க்கணும், சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.